عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக மார்க்க விளக்க வகுப்புகள் நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த மார்க்க விளக்க தொடர் உரைகளிலே இன்றைய தினம் முதல் மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இந்த தலைப்பிலே பலவிதமான சொற்பொழிவுகளை பலரும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். என்றாலும் இந்த தலைப்பு தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க கூடியவர்களாக இருந்தாலும் மரணத்தை மறந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் மறுமை சிந்தனையுடையவர்களாக குர்ஆன் சுன்னாவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்களை நினைவுபடுத்தி கொண்டால் அந்த மறுமையிலே நிரந்தர வெற்றியடையக்கூடியவர்களாக நாம் மாறலாம் என்ற ஒரு நோக்கத்திலே தான் குர்ஆன் சுன்னாவிலே ஆய்வு செய்யப்பட்ட செய்திகளை முன்னிறுத்தி இந்த தொடர் தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் மரணத்தை தழுவக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். மரணத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருக்கும் விதிவிலக்கு அளிக்கவில்லை. ஒரு மனிதன் பிறந்த நிமிடத்தில் அந்த மனிதன் நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்தவர் இல்லை என்பதை நினைவுபடுத்தும் விதமாக பிறக்கும் பொழுதே பலரும் இறக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். பிறப்பதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு விதமான மரணத்திற்குரிய நிலையில் இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறார். வகுந்தும் அம்பாத்தம் ஃபாஹியாக்கும், நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் உயிரூட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் தாயுடைய கருவறைக்கு வருவதற்கு முன்பதாக நாம் இருந்த நிலை ஒரு மரணம் உள்ள நிலையாக இருக்கிறது. அப்போ மரணத்தை தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே சம்பவித்து இருக்கிறோம். பிறகுதான் நமக்கு உயிரூட்டப்படுகிறது. வகுந்தும் அம்பாத்தம் ஃபஹியாக்கும் சும்ம யுமீத்துக்கும், பிறகுதான் உங்களை நாங்கள் மரணிக்க செய்வோம் என்றான் அல்லாஹ். சும்ம யுஹ்யீக்கும், பிறகு உங்களை நாங்கள் உயிர் வாழச் செய்வோம் என்கிறார். அப்ப இரண்டு மரணங்களையும் இரண்டு உயிர் வாழ்வும் நிலைகளையும் அடைந்தவர்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களும். நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலை மரணமாக இருக்கிறது. பிறகு நாங்கள் உலகத்திலே பிறந்து உயிர் வாழ்கிறோம், இந்த உலகத்திலே மரணிக்கின்றோம், மீண்டும் மறுமையிலே எழுப்பப்படுகின்றோம் என்ற நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு மரணங்களும் இரண்டு உயிர் வாழும் வாய்ப்புகளும் வழங்கப்படுவதை இந்த திருமறை வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு மரணம் ரெண்டு வாழ்வு என்ற நிலையில் தான் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மரணம் என்ற இந்த விஷயத்தில்
நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளவு சிந்தனையுடையவர்களாக இருக்கணும். அந்த சிந்தனை மறக்கடிக்கக்கூடிய நிலையில் ஷைத்தான் நமக்கு பலவிதமான எண்ணங்களையும் உலகத்தின் மீது மோகத்தையும் ஏற்படுத்தினாலும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய உண்மையான மூமின்கள் முஸ்லிம்கள் எந்த நேரத்திலும் மரண சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதனால இந்த மரணம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மரணத்தை நாங்கள் எப்போது சம்பவிப்போம், எந்த நிலையில் மரணிப்போம், எந்த மரண களத்திலே நாங்கள் மரணத்தை அடைவோம் என்பதை பற்றி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இது பற்றிய நிலை என்ன, மரணத்தின் போது மரண தருவாயிலே நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எந்த அளவுக்கு உச்சகட்டத்திலே நடைபெறும். உலகத்தில் வாழும் போதே ஷைத்தான் நம்மளை குழப்பி அடிக்கிறான். இப்போ மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஷைத்தானால் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் என்ன, அதிலிருந்து எப்படி நாங்கள் தப்பிக்கணும், நாங்கள் மரண தருவாய்க்கு மரண வேலையிலே நாங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்யணும், எதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அதற்கு பிறகு நாங்கள் கபர் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழைவோம். அந்த கபர் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதற்கு பிறகு நம்ம விட்டு செல்கின்ற நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய உயிர் விஷயத்தில் என்ன மாதிரி நடந்து கொள்வாங்க, என்ன மாதிரி உலகத்தில் அவர்கள் அந்த மரணத்துக்கு பிறகு ஜனாசா ஒன்று அடைந்த பிறகு நடந்து கொள்வார்கள், அந்த நிகழ்வுகளோடு நாம் எப்படி தொடர்பு படுவோம். மரணித்தவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வுடைய மஹ்ஷருடைய அந்த வெட்ட வெளியிலே அல்லாஹ் எழுப்புகின்ற நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகுவோம், எப்படியெல்லாம் எழுப்பப்படுவோம், எப்படியெல்லாம் விசாரணைகள் நடத்தப்படும், ஷஃபாத்து எப்படி நடைபெறும், பிறகு அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் எப்படி எடை போடுவான், பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி நம்மளை எப்படி அனுப்புவான், நரகத்துக்கு நாங்கள் எப்படி நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், நரகவாதிகள் எப்படி செல்வார்கள், நரகத்திலிருந்து அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் என்ன, நரகத்திலிருந்து தற்காலிகமாக நரகம் சென்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார், சொர்க்கத்தின் இன்பம் என்ன, சொர்க்கத்தினுடைய தன்மைகள் என்ன, சொர்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் வழங்குகிற அருட்கொடைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதுவரையிலும் பல உரைகளில் கேட்கப்படாத செய்திகளை உள்ளடக்கியதாக இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் உரையிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்போ மரணம் என்பது நாங்கள் அனைவரும் சம்பவிக்கக்கூடிய இந்த உலகத்திலே கருத்து வேறுபாடே இல்லாது, எந்த மதங்கள் வந்தாலும், எந்த சிந்தனைகள், எந்த சித்தாந்தங்கள், எந்த கொள்கை கோட்பாடுகள் உலகத்திலே முன்வைக்கப்பட்டாலும் யாராலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் சொன்ன ஒரு விஷயம்தான் மரணம். மரணத்திலிருந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லை. மரணத்திலிருந்து அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எவரும் விதிவிலக்கு பெற்றவர்களாக இல்லாத நிலையில் அல்லாஹ் தாலா இந்த மரணத்தை ஏற்படுத்துகிறான் என்ற அந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக இந்த மரணத்தை பற்றி மனுஷன் பயப்பட்டு கொண்டு வாழணும். மரணம் என்றது ஏற்படும், மரணத்தில் நாங்கள் விதிவிலக்கு பெற்றவர்கள் அல்ல. குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். அது ஒரு சுவை, மரண சுவை. அந்த சுவையிலிருந்து நாங்கள் யாருக்கும் தப்ப இயலாது. திடீரென்ற ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரணித்தாலும் அந்த மரண சுவையை சுவைக்கணும். அதே நேரத்தில் சக்கராத்துடைய நிலையில் பல நாட்களாக அவஸ்தப்பட்டு ஒருத்தர் மரணித்தாலும் அவரும் அந்த மரண சுவையை சுவைக்கணும். மரணத்தில் வேதனை என்றொன்று உள்ளது, சக்கராத் என்றொன்று உள்ளது, மயக்கம் என்றொன்று உள்ளது. அந்த மயக்கத்துக்கு எல்லாரும் ஆளாகுவோம். திடீர் மரணத்திலும் அது ஏற்படும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மரணம் என்றது நமக்கு நிகழும் என்பதனால நாங்கள் அந்த பயத்தோட மரணம் என்பது வரும், எந்த நேரத்திலும் நாங்கள் மரணிக்கலாம் என்ற சிந்தனையோடு வாழுமாறு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது. ஆனால் இந்த மரணத்தை பற்றிய பயம் தவறான ஒரு மனோவியாதியாகவும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மனவியாதியாக ஒரு மரணத்தை பற்றிய பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய மரண பயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், மௌத்தா போக இருக்கிறோம். நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுள் காலத்துக்குள்ள, இந்த ஆயுளுக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோமா, அல்லாஹ்வை முகம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பற்றி விசாரித்தால்
நாங்கள் அல்லாவுக்கு திருப்திகரமான ஒரு பதிலளிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா, அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நாங்கள் சாதிச்சிருக்கிறோமா என்ற ஒரு பயத்தோட மறுமையில் நாங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, கபரில் வேதனைகளை அனுபவிச்சிடக்கூடாது, கபர் தண்டனைக்கு நாங்கள் உள்ளாகக்கூடாது, நரக தண்டனைகளுக்கு நாங்கள் உள்ளாகக்கூடாது, சொர்க்கத்துக்கு செல்லணும் என்ற சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசையுடனும் நரகத்தின் மீது உள்ள பயத்துடனும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குமே, இந்த மரண பயம் ஒவ்வொரு மூமினிடமும் முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும். அது இல்லாட்டி மறுமையில் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ முடியாது. இந்த மாதிரி ஒரு பயம் இருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அங்கீகரித்து இருக்கிறது. ஆனால் ஒரு விதமான மனோவியாதி, இதுக்கு தெனட்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க. தெனட்டோஃபோபியான்னு சொன்னால் மரண பயம், அளவுக்கு மீறின ஒரு மரண பயம், அந்த மரணத்தை பற்றி அல்லது மரணம் எப்படி நிகழும் என்ற பயம். நான் மௌத்தா போயிடுவேன், அல்லாஹ் இப்படி மௌத்தா போனால் எப்படி என் வாழ்க்கை என்ன ஆகும், என் குடும்பத்துக்கு என்ன ஆகும், நான் எப்படி அதை தாங்கிக் கொள்வேன், நான் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிடுவேனா, ஒரு மலையிலிருந்து விழுந்து மௌத்தா போயிடுவேனா, அல்லது ஏதாவது ஒரு பொம்புலாஸ்டில் நான் மௌத்தா போயிடுவேனா, ஏதாவது ஒரு நிகழ்வை காரணியை முன் வச்சு ஒரு மலைப்பகுதிக்கு போக மாட்டாங்க, பஸ் பரண்டுருமான்னு பயம், ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏற மாட்டாங்க, அது ஆக்சிடென்ட் ஆகிருமான்னு ஒரு பயம். இந்த மாதிரி பயத்தோடே வாழ்வது, இந்த பயம் என்பது அளவுக்கு மீறின பயம். ஏதாவது சாப்பிட்டா கிருமி இருக்குமோ, அதனூடாக நான் அதை சாப்பிட்டு செத்துருவேனோ, எனக்கு இறைச்சி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிருமோ, அதனால் அதை சாப்பிடாம இருந்துடணும். இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள், விட்டமின், அது இது எல்லாத்தையும் கவனமாகவே எடுக்கணும். சில பேருக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுக்கும் பயம், சைடு எஃபெக்ட் வந்துடுமோ, அதனால் வாழ்க்கை பாதிச்சிருமோ, கிட்னியை பாதிச்சிருமோ, நுரையீரலை பாதிச்சிருமோ, ஹார்ட்டை பாதிச்சிருமோ, எதையுமே சராசரியாக ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யாமல் ஒரு விதமான பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. எல்லாரும் மௌத்தா போகிறவங்க தானே, ஆனால் இந்த மௌத்தை பற்றி பயப்படணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன விஷயத்தை அந்த வரம்புக்குள்ளே இருந்து பயப்படாம வரம்பு மீறி அளவுக்கு அதிகமான தன்னுடைய இயல்பான நிலையை சீர்குலைத்து கொண்டு, தன்னுடைய நிம்மதியை சீர்குலைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு விதமான தீவிரமான மரண பயத்தை தெனட்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க. இந்த பயம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா உருப்படியா ஒரு காரியம் செய்யலுமா, ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ளலாமா? சில பேர் என்ன செய்வாங்க, இளம் தம்பதிகள், திருமணமானவர்கள், புதிதாக திருமணமானவர்கள், அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழ்ற இவங்களுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? குழந்தை பெற்றுக்கொள்ள போய் அதனூடாக பிரசவ வேதனை ஏற்பட்டு அந்த பிரசவ வேதனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை மூத்தா போயிடுவோமா, அதனால குழந்தை வேணாம். குழந்தைய பெற்றுக்கொண்டா அந்த குழந்தை பெருசாகி ஆளாகி அந்த குழந்தைய நாங்கள் இழந்துட்டோமேண்டா அதை தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால ஒரு பயம். அதனால நாங்கள் மௌத்தா போயிடுவோமோ, வறுமை ஏற்பட்டு எங்களுக்கு எங்களோட குடும்பத்தை ஒழுங்காக வாழ வைக்க முடியாமல் நாங்கள் மௌத்தா போயிடுவோமோ, இப்படி ஒவ்வொரு விதமாக. இதெல்லாம் மனநோய்கள். இயல்பான நிலை என்ன? திருமணம் ஆயினீங்களா, குழந்தையில பெற்றுக்கொள்றதா, அவங்களோட வாழ்க்கையில் உழைக்கணும், இறைவனை நினைக்கணும், உலகத்துக்காகவும் மறுமைக்காகவும் வாழணும், உலகத்திலையும் நாங்கள் வாழ்றதுக்குரிய சபபுகளை ஏற்படுத்தி கொள்ளணும், வாழ்ந்து மரணிக்கணும். இதுதானே அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ குழந்தை பெற்றுக்கொண்டா பொருளாதாரம் போயிடும் என்று குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தா அவன் ஒரு கிறுக்கனா இல்லையா, மண்டை குழம்பினவனா இல்லையா, மூளை கெட்டு போனவனா இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே மௌத்தா போயிடுவோம் என்று நினைச்சு சராசரியா இயல்பா வாழாமல் இருந்தா அது ஒரு விதமான நோய். இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்தை சொல்றதுக்காக வந்தவங்க, முஸ்லிம்கள், மூமின்கள், குறிப்பாக ஏகத்துவ கொள்கையை சுமந்தவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டணும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லணும், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லணும். இந்த கொள்கையை சொல்றதுக்காக வேண்டி ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிப்போம், ஒரு தாவா பண்ணுவோம், ஒரு பொதுக்கூட்டம் வைப்போம், ஒரு வகுப்பு நடத்துவோம், குர்ஆன் வகுப்பு நடத்துவோம், அரபு வகுப்பு நடத்துவோம், மக்களை திரட்டி மக்களுக்கு ஒரு மாநாடு நடத்துவோம் என்று சொன்னால் ஒருத்தன் வரமாட்டேன்றான், பயப்படுறான். மௌத்தா போயிடுவோம், பிரச்சனை வரும்,
பாதுகாப்பு துறையில் எங்களுக்கு கேள்வி கேட்டுருவாங்க, அது எங்களோட குடும்பத்தில் நிம்மதியை சீர்குலைக்கும் என்று நினைச்சா இவனும் நோயாளி தானே, இவனும் ஒரு நோயாளி. என்ன நினைக்கணும், அவனோட உலக காரியத்தில் அவனோட பொருளாதார பிரச்சனை வந்தாலோ வேலி பிரச்சனை வந்தாலோ பக்கத்து வீட்டுக்காரனோட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்தாலோ போலீஸு நீதிமன்றம் என்று அலைகிறான். அல்லாட மார்க்கம் என்று வரும் பொழுது அதுக்கு பயப்படுறான்னு வைங்க ஒருத்தன், இவன் ஒரு நோயாளியா இல்லையா? மரணத்தை பயப்படுறவனா இல்லையா? இந்த மாதிரி மரணத்தை பயப்படக்கூடிய நிலையில் ஒருவன் இருந்தா இந்த தாவா பணி கூட சரியா செய்யலுமா? நாங்க என்ன சொல்றோம், அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா, நல்லடியார்களுக்கு ஒரு கெட்ட செய்தி கேள்விப்பட்டால், முசீபத்து ஏற்பட்டால், காலு இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று கூறுவார்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் மீண்டும் அல்லாஹ்வை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறுவார்கள். அப்ப எங்களுடைய அடிப்படை அக்கீதாவா என்ன இருக்குது? நாங்க யாருக்குரியவங்க? அல்லாஹ்க்குரியவங்க. நாங்க யாருக்கு சொந்தமானவர்கள்? அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்திலேயே ரிட்டர்ன் ஆகுது. ரஜா என்று சொன்னா திரும்புதல், அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல். இந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தானே. பிறக்கிறோம், பிறக்கும் பொழுதே என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பிறந்தவன் யார் எங்களை பிறக்க வச்சானோ அந்த இடத்துல இருந்து தானே வர்றோம், அதே இடத்துக்கு ரிட்டர்ன் போறோம். நாங்கள் அதான் வாழ்க்கை வட்டம், ரிட்டர்ன் போய் கொண்டு இருக்கிறோம். நாங்க உயிர் வாழ்றோம் என்றா, ஒரு வயசு ஆகுது குழந்தைக்குன்னா மறுமைக்கு ஒரு வருஷத்துக்கு நெருங்கிட்டோம் என்று அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு ஆயிட்டோம் இருந்ததை விட. 10 வயசு ஆகிருச்சேண்டா மறுமைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நெருங்கிட்டோம். 50 வயசு ஆகிட்டேண்டா மறுமைக்கு ஒரு 50 வருஷம் நெருங்கிட்டோம். எங்கட ஆயுள் 70 வருஷம் என்று அல்லாஹ் எழுதியிருந்தா 69 வயசு ஆகிருச்சேண்டா இன்னும் ஒரு வயசுல ஒரு வருஷத்துல மறுமையிட வாசலுக்கு போயிடும், ரிட்டர்ன் ஆகிறோம் என்று அர்த்தம். அதனால தான் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். ரஜா மீளுதல், அல்லாஹ்விடத்துக்கு சென்று கொண்டு திரும்புதல் நடக்குது. பிறக்கும் போதே ரஜா தான், திரும்புதல் தான் நடக்குது. அப்ப அல்லாஹ் எப்படி எங்கட அந்த குடுமையை பிடிச்சு வச்சிருக்கிறான்னு பாருங்க. அதான் இன்னா லில்லாஹி, நாங்க அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். தப்பிச்சு போகலாமா? இந்த வாழ்க்கை வட்டம் என்ன, இந்த வட்டம் இருக்குதே மறுமைக்குரிய வட்டம், இதுல இருந்து யாராவது சர்க்கிள்ல இருந்து தப்பலாமா? தப்ப முடியாது என்று இருக்கும் பொழுது எதுக்கு தீய சக்திகளுக்கு அஞ்சணும்? எதுக்கு அச்சுறுத்தல்களுக்கு பயப்படணும்? எதுக்கு சோதனைகளை கண்டு மனம் தளரணும்? எதுக்கு நாங்க அல்லாஹ்வுட விஷயத்துல யாருக்கும் பயப்படணும்? உறுதியா நிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்துல மௌத்தை நினைச்சு பயப்பட்டோம் என்று வைங்களே, நாங்க உண்மையிலே மனநோயாளிகள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப இதை சிந்திச்சு அல்லாஹ்வுட பாதையை நோக்கி நாங்கள் எங்களை என்ன செய்யணும்? தயாரிச்சு கொள்ளணும். இப்போ உதாரணமாக கண்கூடாக நீங்க பார்க்கிற ஒரு விஷயம்தான், காட்சி தான், அன்றாடம் பார்க்கிறீர்கள். கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பாலஸ்தீனத்தில் மரணத்தை நேரடியாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் குழந்தைகள் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை முஸ்லிம்கள். அந்த சைடில் எதிரிகளுடைய அணியிலையும் உயிர்கள் மரணிக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய அணியிலையும் உயிர்கள் மரணிக்கிறார்கள். முஸ்லிம்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மரணத்தை கண்களால் காணக்கூடிய, நேரடியாக மரண களத்திலே வாழக்கூடிய ஒரு சமூகமாக பாலஸ்தீன சமூகம் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சமூகம் மரணத்தை கண்டு வெறுண்டோடினாங்களா? எங்களுக்கு மரணம் வருது, தினசரி ஒவ்வொரு நிமிடமும் மரணம் வருது, மரணத்துக்கான தாக்குதல் நடக்குது, எங்களை இந்த களத்தை விட்டு நாங்கள் ஓடுறோம் என்று ஓடினாங்களா? ஓடலை. என்ன சொல்றாங்க? தாய் மகனை பார்த்து மௌத்தா போற தருணத்தில் கட்டிடம் இடிஞ்சு விழுந்த கட்டிடத்தில் தன்னுடைய மகன் அல்லது மகள், தன்னுடைய பாசம் மிக்க குழந்தைகள் இறுகி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, கலிமாவை சொல்லு, மௌத்துக்கு பயப்படாதே, பச்சை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளவு வீரமான உள்ளமா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்மட இலங்கையில் அல்லது ஏசியன் கண்ட்ரீஸ்ல முஸ்லீமா இருந்தா எவ்வளவு பதறுவாங்க, எவ்வளவு நடுங்குவாங்க. சீரியல் நாடகங்களை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிச்சதை பார்த்து பழகின எங்களுடைய சமூகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டோன்னே கண் கலங்கி பதறி துடிச்சு போய் நிற்கிறாங்களே தவிர
அந்த பாலஸ்தீன காசாவுடைய மக்கள் எப்படி மரணத்தை சம்பவித்தும் இறைவனுடைய விஷயத்திலே உறுதியாக செயல்படுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு ஈமானிய பலம் நமக்கு ஏற்படுகிறதா? சகோதரனை பார்த்து சகோதரியும், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களும். ஒரு சிறுமி பேட்டி அளிக்கிறார், என்னுடைய சகோதரன் மரணித்திருக்கிறார், என்னுடைய தாயார் மரணித்திருக்கிறார், என்னுடைய குடும்பமே மரணித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ் ரஸாக், அவன் உணவளிப்பான். இருக்குது கட்டிடங்கள் தான், இடிஞ்சு விழுந்த கட்டிடங்கள்ல தூசு படலத்துக்கு மேல நின்று கொண்டு எப்படி தக்குவாவுடைய தவக்களுடைய உச்சகட்ட வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. இதுதான் தைரியம், இதுதான் ஈமானிய பலம், இதுதான் அந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மனதிலே அதை ஆழமாக பதித்தால் மனசுல வரக்கூடிய அந்த உறுதி, இஸ்திகாமத். அந்த அடிப்படையில் ஒரு சமூகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறத கண்முன்னுக்கு பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. மௌத்தை பத்தி ஏதாவது பயப்பட்டு இருப்பாங்களா? உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து பலரும் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவின உடனே பலரும் முஸ்லிம்கள் கூட போராட்ட களத்தை கைவிட்டுட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்னாங்க, யார் எதிரிகளை விட்டும் என்னை பாதுகாப்பதற்காக என்னுடன் சேர்ந்து போராடுவார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கிறேன் என்றாங்க, சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்றேன் என்றாங்க. அன்சாரி தோழர் ஒருவரின் பின்னர் ஒருவராக 8 அன்சாரி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரை எனக்கு அந்த உறுதி கிடைக்குமா, எனக்கு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா? கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று சொன்ன உடனே வரிசையில ஷஹீதானார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கலையா, அவங்களுக்கு மனைவி மக்கள் இருக்கலையா, அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலையா, அவங்கெல்லாம் ஜடங்களா, நடை பிணங்களா, உணர்வுகள் இருக்கலையா? இருந்துச்சு. எல்லா உணர்வுகளும் அவர்களுக்கும் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஜாஹிலிய உலகத்திலே வாழ்ந்து உலக சுகபோகத்திலே மூழ்கி உலகத்தை அடைவதிலும் உலகத்தில் இன்பத்தில் மூழ்குவதிலும் திளைத்தவர்கள் அவர்கள். இஸ்லாம் என்ற வெளிச்சம் வந்த ஒரே காரணத்துக்காக உலகத்தை துறந்தவர்கள் அவர்கள். அப்படி என்று அவங்களோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி சொகுசா வாழ்ந்தோம், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எண்டாவது கவலைப்பட்டாங்களா? இல்லைதானே? அப்போ அந்த அளவுக்கு மரணத்தை அவங்க நேசிச்சாங்க, உலகத்தை வெறுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த மௌத்தை கண்டு பயப்படாம நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க. எப்படி நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். என்ன சொல்லி கொடுத்தார்கள்? இன்னல்லாஹ யகூலு லி அஹ்லில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கவாசிகளிடம் மறுமையிலே கேட்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பான். சொர்க்கத்தில் எல்லாத்தையும் அனுப்பின உடனே அப்ப சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, ஃபயகூலுன லப்பைக ரப்பனா வ சஅதைக் வல் கைரு ஃபீ யதைக், இறைவா லப்பைக, உன்னிடத்தில் நாங்கள் சரணடைந்து விட்டோம், கீழ்ப்படிந்தோம், வ சஅதைக், உனக்கு கீழ்ப்படிவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், வல் கைரு ஃபீ யதைக், நன்மை என்பது உன்னுடைய 2 கரங்களிலே இருக்கிறது இறைவா, வந்துட்டோம், என்ன செய்யணும் சொல்லு. அல்லாஹ் கேட்பான், ஃபயகூலு ஹல் ரலீத்தும், நீங்கள் திருப்திப்பட்டு விட்டீர்களா, சாட்டிஸ்ஃபைடா, சொர்க்கத்தில் உங்களை என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஓகேயா, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடில் இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், ஃபயகூலுன வமாலனா லா நர்லா, இறைவா திருப்தி அடையாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன இல்லை இங்க இந்த சொர்க்கத்தில் எங்களுக்கு என்ன இல்லைன்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் இருப்பது இந்த உலகத்தை விட, அதுக்கு இடைப்பட்டவற்றை விட, அதில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும் என்றாங்க. ஒரு சாட்டை இடம், ஒரு சாட்டை எடுத்து சுத்தி வச்சா 2க்கு 2 அடி ஸ்கொயர் ஃபீட், 4 ஸ்கொயர் ஃபீட் வரலாம் அதிகபட்சம். சாட்டை தெரிந்தால் இப்படி அடிக்கிறது சவுக்க, அதே இந்த உலகத்தை விட, உலகத்தில் உள்ளவற்றை விட சிறந்தது என்றாங்க. இன்னொரு அறிவிப்புல, நீங்கள் வில் இருக்குது, அவங்களோட வில்லு, அம்பெய்வதற்காக நீங்கள் பயன்படுத்தும் வில்லை நிலத்திலே வைத்தால் சொர்க்கத்தில் அந்த இடம், ஒரு வில்லு வைக்கிற இடம் இந்த உலகத்தை விட, உலகத்தில் இருப்பவற்றை விட சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு விசாலமான பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு சாதாரண ஒரு நிலத்துல சொர்க்கத்தில் கொடுக்குறான். அதனால தான் அல்லாஹ் கேட்கும்போது ஹல் ரலீத்தும்
நீங்க திருப்திப்பட்டு விட்டீர்களா என்று கேட்கும்போது வமாலனா லானர்லாம், திருப்தி படாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் தான் இருக்குதே. யா ரப்பி வகத் ஆதைதனா மாலம் துஅதி அஹதம் மின் ஹல்கிக. சுப்ஹானல்லாஹ், இறைவா இந்த உலகத்துல எந்த படைப்புக்கும் கொடுக்காத இன்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறாயே, ஏன் திருப்திப்படாமல் இருக்கிறோம்? எவனுக்கும் கொடுக்கப்படலை இந்த மாதிரி, அவ்வளவு திருப்தி. ஃபயகூலு, அல்லாஹ் கேட்பான், அலா உஅதீகும் அஃலல மின் தாலிக, இதைவிட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா? அல்லாஹ் கேட்பான். இப்போ கொடுக்கப்பட்டதே மிகப்பெரிய அருட்கொடைகள், அல்லாஹ்ட கருணையை 100ஆல பிரிச்சு, அதுல ஒரே ஒரு கருணை தான் இந்த உலகத்துல முழுக்க அல்லாஹ் செய்கின்ற அருள். மீதமுள்ள 99 அருளையும் கருணையும் அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்திலே நமக்கு தர இருக்கிறான். இந்த ஒரு % அருள்ல தான் பாசம், அன்பு, நேசம், உணவு, உடை, வசதி, வாய்ப்பு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. உலகத்தில் எவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குது, உலகத்தில் எவ்வளோ நியமத்துகள் இருக்குது, இது எல்லாமே ஒரு அருளுக்குள்ள வருதுண்டா 99 மொத்தத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் தர போறான்டா எவ்வளவு பெரிய ஒரு அருள். அல்லாஹ் அதை கேட்கிறான், அலா உதீகும் அஃலல மின் தாலிக, இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்கும்போது அந்த சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், ஃபயகூலுன யா ரப்பி வ ஐயு ஷைஇன் அஃலலு மின் தாலிக, நமக்கு இப்ப இருக்கின்ற அருட்கொடைகளை விட வேறு எது சிறந்த அருளாக இருக்க முடியும்? அவ்வளவு வசதி இருக்குது, அப்படிப்பட்ட சந்தோஷம், இன்பம், துக்கமே இல்லையே, துயரமே இல்லையே, சளி கூட இல்லை மூக்குல. மூக்கு இருந்தாலே சளி அண்டுவாங்க, ஆனா அங்க சளி இல்லை, எச்சில் இல்லை, அசுத்தம் இல்லை, வேர்வை இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, மொத்த என்ஜாய்மெண்ட், ஃபுல் ஃபன். சொர்க்கம், சொர்க்கம் என்பது, ஜன்னா என்பது ஃபுல் ஃபன்னா இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தரும்போது என்ன வேணும் என்று கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒஹில்லு அலைக்கும் ரில்வானி, உங்கள் மீது எனது திருப்தியை, எனது ரில்வானை, திருப்தியை நான் உங்கள் மீது ஹலால் செய்கிறேன். ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதன் பிறகு இந்த சொர்க்கத்துல சரி நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சொர்க்கத்துல நீங்க என்ன செயலில் ஈடுபட்டாலும் சரி, நான் உங்களோடு கோபிக்க மாட்டேன், முழு திருப்தியை தருகிறேன் என்றான் அல்லாஹ். என்ன கொடுத்திருப்பான்னு நினைங்க, அப்ப கோபமே இல்லை. இஃப் அல், நீங்க விரும்பினதை செய்யுங்க, விரும்பினதை நீங்க நினைச்ச மாதிரி நடக்க. ஏற்கனவே சொர்க்கம் அப்படிதான். மீண்டும் முறமல் அல்லாஹ் சொல்றான், ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, உங்க மேல நான் கோபமே பட மாட்டேன், இஷ்டத்துக்கு செய். ஒரு குழந்தை மேல பாசமா இருந்தா அந்த குழந்தை எவ்வளவு சேட்டை பண்ணாலும் சரி சரி சரி, ஏண்ட செல்லும், ஏண்ட ராஜாவா, அதான் திருப்தியில உச்சகட்டம். தவறு நடந்தாலும் தவறை கண்டுகொள்ளாம சரி 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 என்ன செய்ய, சின்னவன் தானே, பாவன் தானே, உச்சகட்ட திருப்தி, கோபமே படாம முழு இறக்கமா இருக்கிறது இருக்குது. அந்த இறக்கம் கண்டிப்போடும் அரவணைப்போடும் தான் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஆனா சில தந்தைமார்கள், சில தாய்மார்கள் இருப்பாங்க, கோபமே படாத திருப்தியில இருப்பாங்க, இறக்கத்துல இருப்பாங்க. ஒரு விதமான ஆபத்து தான் அது குழந்தைக்கு. என்னால் அப்படி சில பேரை பார்க்கிறோமா இல்லையா? அதெல்லாம் தாண்டி இறைவன் என்ன செய்யறான், இவ்வளவு நிம்மதியை தர்றான், திருப்தியை தர்றான் என்று சொல்லும் போது சொர்க்கவாசிகள் அதை ஆர்வமாக ஆசையோடு அதை பெற்றுக்கொள்வாங்க, அல்லாட திருப்தியை. இந்த திருப்தி அல்லாஹ் தர்றதா சொல்லும் பொழுது அவங்க மௌத்துக்கு பயந்து இருப்பாங்களா? எதை நினைப்பாங்க? உலகத்தில் ஆசையோட, சந்தோஷத்தோட, செல்வத்தோட, புகழோட, வசதியோட வாழ்வது அவங்க விரும்புவாங்களா? மறுமையில சொர்க்கம் வேணும், மறுமையில இந்த திருப்தி வேணும். அதனால தான் பட்டு பட்டு உசுர விட்டாங்க அல்லாட மார்க்கத்துக்கு. இங்க உள்ளவனுக்கு கொஞ்சம் உசுர விட தேவையில்லை, ஒரு மசுரை கொடுக்க சொல்லுங்க, அந்த 50 தடவை யோசிக்கிறான். அப்படியா போயிருமே, மொட்டை ஆகிருமே, சொட்டை ஆகிருமே, இப்படிதான் யோசிக்கிறான். அப்ப அல்லாஹ் மீது என்ன பாசம்? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் மீது கடும் நேசம் கொள்வார்கள், கடும் நேசம். அப்படி அல்லாஹ்வோட ஹுப்பு இருக்கணும். ஹுப்புல்லா என்பது அல்லாஹ் மீது பாசம், நேசம் என்பது அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இல்லாம இருக்குதே. நம்ம சமூகம் எல்லாம் என்ன செய்யறாங்க? டிக்டாக்ல வீடியோ போடுறதும், வயசுக்கு வந்தவர்கள் கபருக்கு போக வேண்டிய வயசுல ஆடுறதும்,
பாடல் பாடுறன்ற பேர்ல ஒரு ஜாதி கம்மின குரல்ல கத்துறதும் இதானே இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். உலகம் என்ற பேர்ல சுகபோகம், மாடி மாளிகைகள், ஆடைகள், ஆபரணங்கள், கவர்ச்சிகள், அலங்காரங்கள் வெளிப்படுத்துவது, பெண்கள் ஆபாசமாக நடப்பது, முஸ்லிம் சமூகம் இதை தானே பார்க்கிறோம். இவங்க எங்க மௌத்துக்கு பயப்படுவாங்க? இவங்க மௌத்துக்கு பயப்படாம இருப்பாங்களா? பயப்படுவாங்க. எப்படி பயம்? அசாதாரண பயம். குற்றம் செய்யும் மனதே குறுகுறுக்கும். குற்றம் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டோமோ பிடிச்சிருவானோ, அல்ல பிடிச்சிருவானோ, இந்த உறுத்தல் இருக்கும் என்றால் திருந்தி வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தில், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ, சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்க சோலைகளிலே அவர்களை நாங்கள் நுழைவிப்போம். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வஅதல்லாஹி ஹக்கா, இது அல்லாஹ்வின் உண்மையான வாக்குறுதி என்றான். அரசியல்வாதிகளோட வாக்குறுதி இல்லை, அரசியல்வாதிகளுடைய ப்ராமிஸ் இல்லை இது. வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய உண்மையான வாக்குறுதி. வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட சொல்லில் உண்மை பேசக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த வாதா அல்லாஹ் தந்திருக்கிறதுனால நாங்கள் பயத்தோட வாழக்கூடாது, மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழணும். மௌத்தின் மீது வெறுப்புள்ளவர்களாக நாங்கள் வாழக்கூடாது, மௌத்தை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக வாழ வேண்டும். ஆனா அப்படி மனுஷன் வாழ்றான் இல்லை, அதான் பிரச்சனை. முஸ்லிம் மனுஷனை விடுங்க, முஸ்லிம்கள் மறுமைக்காக பிறந்தவர்கள், மறுமையை நம்பி வாழ்பவர்கள். நம்முடைய நிலை என்ன? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோமா? இல்லை. பொதுவாக மனிதர்களுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்றான். குல், நபியை சொல்லுங்க, இன் கானத் லக்குமுத் தாருல் ஆஹிரா, அவங்களுக்கு மறுமைதான் வேண்டும் என்று. முஸ்லிம் அல்லாதவர்கள் மறுமையை கேட்கிறேன், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நாங்களும் சொர்க்க ராஜ்யத்துக்கு போவோம் என்று சொல்றாங்க. அதுதான் உங்களுடைய நோக்கமா இருந்தா, குல் இன் கானத் லக்கும் தாருல் ஆஹிரத்து இந்தல்லாஹி ஹாலிஸத்தம் மின் தூனின் நாஸ், மற்ற எந்த மனுஷனுக்கும் பரலோக ராஜ்யம் கிடைக்காது, நமக்கு தான் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால், ஃபதமன்னஉல் மௌத இன் குன்தும் சாதிகீன், பரலோக ராஜ்யம் தானே வேணும், மரணத்தை விரும்பு, ஆசைப்படு, சாகுவதற்கு ஆசைப்படு என்றான் அல்லாஹ். எவன் பரலோக ராஜ்யம் வேணும் என்றீங்களோ, சொர்க்கம் வேணும் என்றீங்களோ, மரணத்தை விரும்புவியா? சாகுவதற்கு ஆசைப்படுவியா? சாகுவதை, மரணத்தை ஆசைப்படக்கூடிய ஒருவனாக இருந்தால் அவன் தாருல் ஆஹிராவை, மறு உலகத்தை விரும்புகிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், வலையத்தமன்னஹு அபதா, ஒரு நாளும் அதை அவங்க ஆசைப்பட மாட்டாங்களே, சாகுவதற்கு ஆசைப்பட மாட்டாங்களே. பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் செய்த வினையின் காரணமாக, செஞ்ச கர்மத்துக்கு மௌத்தா போவே ஆசைப்படுவீங்க. விலங்குது எப்படி வாழணும் என்று. தாருல் ஆஹிரத்து வேணும் வேண்டாம், அத்தாருல் ஆஹிரா, மறுமையின் இல்லம், நிரந்தர இல்லம் வேண்டும் என்றால் மௌத்துக்கு ஆசைப்படணும். எல்லாம் மௌத்துக்கு பயந்து வெறுக்கிறான், ஆனா அல்லாஹ் சொல்றான் ஆசைப்படு என்றான். ஆனா மனுஷன் பொதுவா என்ன செய்வான்? வெறுப்பான். ஏன் வெறுப்பான் தெரியுமா? பிமா கத்தமத் ஐதீஹிம், செஞ்ச கர்மம் அவ்வளோ, செஞ்ச நாசகரமான காரியம் அவ்வளோ, மொத்தமா செஞ்சது அநியாயம், அட்டூழியம், மோசடி, பொய், பித்தலாட்டம், ஃபித்னா, குழப்பம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் பண்ணிட்டு ஆகிரத்தை விரும்புகிறேன்டா மௌத்துக்கு ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், மறுமையை நம்புறது மட்டும் பத்தாது, அமலு ஸாலிஹாத் சரியா இருக்கணும். சாலியான அமல்களை செய், ஒழுங்கா வாழு, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழு, ரசூல் சொன்ன பிரகாரம் வாழு, அப்பதான் மறுமையை விரும்புகிறாய் என்ற அர்த்தம். வல்லாஹு அலீமும் பில்லாலிமீன், அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் அறிந்தவன். ஹே, நீ செய்யற அநியாயம் எல்லாம் செஞ்சுட்டு என்னமோ ஆகிரத் உனக்கு வேணும் என்றாய், பொய்க்காரன்டா நீ அநியாயக்காரன்டா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயாத்தின் வமினல்லதீன அஷ்ரகு, இந்த முஷ்ரிக்குகளை விட, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களை விட இந்த வேதக்காரர்கள் இருக்கிறாங்களே, இவங்க தான் உலகத்துல ரொம்ப வாழ ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அதிகமா உலகத்துல வாழ யார் ஆசைப்படுவாங்களா? வேதக்காரர்கள் ஆசைப்படுவார்கள்.
யவது அஹதஹும் லவ் யுஅம்மர் அல்ஃபசனா, அவங்கள ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம் நான் வாழக்கூடாதா என்று நினைப்பான், விரும்புவான். ஒரு வருஷமா 2 வருஷமா 1000 வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்தார்ல, அதனால நாங்களும் வாழணும் என்று கேட்பானா. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆய்வு செய்கிறான். இந்த மனிதனுடைய ஆயுளை தீர்மானிப்பது, ஆரோக்கியத்தை தீர்மானிப்பது, உடல் அமைப்பை தீர்மானிப்பது, அழகை தீர்மானிப்பது எல்லாமே அவனுடைய கலங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய கலங்கள், செல்ஸ். இந்த கலங்கள்ல கரு இருக்குது, எலக்ட்ரான் புரோட்டான் உள்ள கரு. இதுக்குள்ளதான் எங்கேயோ ரைட் பண்ணப்பட்டிருக்குதுன்றான் விஞ்ஞானிகள். தலையெழுத்த விதியை சொல்றான், எங்கேயோ எழுதப்பட்டிருக்குது. இதுல அந்த செட்டப்பை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது, ஒரு கோட் ஒன்றுல ப்ரோக்ராம் ஆகி இருக்குது. லாங்குவேஜ்ன்றது இன்றைக்கு லாங்குவேஜ்ன்றா நாங்கள் பேசுறது ஆனா ஆவண்ணா மட்டும்தான் லாங்குவேஜா, ஆபாத்தா மட்டும்தான் லாங்குவேஜா, அயன் ஆயன்னா மட்டும்தான் லாங்குவேஜா, சாங் சிங் சூங் மட்டும்தான் லாங்குவேஜா? நம்பரே லாங்குவேஜ்ன்றான் இன்றைக்கு. ஜாவா அது இதண்டு வச்சு நம்பரிங் பண்றது கோட், இதே லாங்குவேஜ்ன்றான். பெஸ்கல் பிஸ்கல் என்னமோ பேர்ல வச்சிருக்கிறான். லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்ல லாங்குவேஜ் இருக்குது. அப்ப இந்த மாதிரி கலங்கள் எழுதப்பட்டதை நாங்கள் உள்ள நுழைஞ்சி அதை ரீட் பண்ண முடியும் என்றால், ஒருத்தனுடைய உடம்புல இருக்கிற பலவீனம் என்னன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு அதை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி செய்தால் ஆயுள் நாட்களை அதிகமாக வாழ வைக்கலாம் என்று ஒரு கன்செப்டை உருவாக்கி வச்சிருக்கிறான். பிராக்டிக்கல்ல இன்னும் வரல, ட்ரை பண்றான். கன்செப்ட் உருவாக்குவான் தானே. என்ன அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? லவ் யுஅம்மரு அல்ஃப சனத்தின், அவ்வளவு 1000 வருஷம் அவங்க வாழணும் என்று ஆசைப்படுவாங்க என்று அல்லாஹ் சொல்றான். வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறான், சாகிறதுக்கு ஆசைப்படல. அப்ப மறுமையை நீ விரும்புறவனா இல்ல, நீ உலகத்துல வாழ்ந்து நாசமா போறவன். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமாஉம் பி முஸஹ்ஸிஹி மினல் அஸாப். சரி, நீ 1000 வருஷம் வாழ்ந்தாண்டே வையனே, நீ உள்ள கலங்களுக்குள்ள நுழைஞ்சி அதை கண்டுபிடிச்சு உன்னுடைய மனுஷன் பலவீனங்களை அப்புறப்படுத்தி இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு பலதை உருவாக்குற மாதிரி ஆர்டிஃபிஷியலாகவே நீ மனுஷன் வாழ்க்கையை நீட்டுறதுக்கு வழியை கண்டுபிடிச்சாண்டு வெயி. அப்படியே வச்சாலும் நரக வேதனையிலிருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்றான். அங்க பிடி வேண்டாம், அங்க பிடிச்சி துவச்சி எடுத்துருவேன் என்றான்ல. ஐயோ அம்மரு, உங்களுக்கு அவ்வளவு ஆயுள் நாட் வழங்கப்படுவது நரக வேதனையிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்காது. வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சிஃபத்தை பாருங்க, அல்லாஹ் பயன்படுத்தின பஸீர். ஓ, ஆய்வு பண்றீங்களோ, தேடுறீங்களோ, செயல்படுறீங்களோ, முயற்சி செய்றீங்களோ, பண்ணுங்கடா. அங்க வாயனே பிடிச்சு கொள்றேன். இப்போ நாங்கள் எப்படி இருக்கணும்? மௌத்தை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும், உலகம் வாழ்வ வெறுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்காக காட்டுக்குள்ள கிடக்க சொல்லலை இஸ்லாத்துல. திருமணத்தை மார்க்கம் கட்டாயமாக்குது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதை கட்டாயமாக்குது, உலகத்தில் உழைப்பதை கட்டாயமாக்குது. ஃபைதா குலியத்து சலாத், தொழுக முடிஞ்சோடனே ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே சுற்றி திரியுங்கள். வபுதஉ மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ் சொல்றான். தொழுந்து முடிஞ்சோடனே தூண்ல சாஞ்சி திக்ர் ஃபிக்ர் என்ற பேர்ல அசர் வர காட்டில் இருந்துடாது. ஜும்மா முடிஞ்சிருச்சா ஓடு, கஷ்டப்படு, காசு சம்பாதிக்கிற எண்ணத்தோட உயிரி பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அருளை தேடு. இப்படி மார்க்கம் சொல்லுது. அதுக்கு மறுமையில அவன் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம் என்ற ஒரு நிலையில வாழணும் என்று இஸ்லாம் சொல்லல. ஆனால் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பம் என்றதை நினைச்சு வாழ சொல்லுது. ஆனா அப்படி மனுஷன் இருக்க மாட்டானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலு கல்புல் கபீர். 2 விஷயத்துல கிழவண்ட உள்ளமிக்குதே, ஷாபன் ஃபிஸ்னத்தைன், ஷாபன் ஃபிஸ்னத்தைன், கிழவனுடைய உள்ளமும், கிழவன்டா கபீரண்டா பெரிய ஆக்கள், பெரியவர்களுடைய உள்ளமும் 2 விஷயத்துல இளமையாத்தான் இருக்கும், சின்னதாத்தான் இருக்கும் என்றாங்க சொல்லலாம். என்னத்திலையா? ஃபி ஹுப்பித் துனியா, உலகத்தை நேசிப்பதிலும், வ தூளில் அமலி, அவனுடைய நீண்ட நாள் அவனுக்கு ஆயுள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் இளமையாத்தான் இருக்கும். 70 வயசு ஒருத்தன் இருக்கிறான் என்று வைங்க, ஹார்ட் என்றான், அது என்றான், இது என்றான், ப்ரெஷர் என்றான், கொலஸ்ட்ரால் என்றான், அது என்றான், எல்லாம் சொல்றான்னு வைங்களே. அவனுக்கிட்ட போய்ட்டு ஒரு பேட்டி எடுங்க. வயசான 70 தாண்டினதுவல், சராசரியான ஒரு ஆயுள் காலம் இலங்கையில் 75 தானே, 75 ஆண்களுடைய ஆயுள். அப்போ போயிட்டு ஒரு 70 தாண்டின ஒரு 5 வருஷம் 75 உள்ள கிழடு கட்டைகள் கிட்ட போயிட்டு கேளுங்க,
மௌத்தா போக விரும்புறீங்களா? ஒரு பேட்டி எடுங்க. இந்த யூடியூப்காரனுக்கு நல்ல ஒரு விஷயம், மார்க்க ரீதியாக ஒரு ரிசர்ச். யூடியூப்ல பொழப்பு நடத்தி திரியிறாங்க, அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தில் பயனுள்ள ஒரு ரிசர்ச் இது. உலகத்தில் வாழ விருப்பமா சாக விருப்பமா கேட்டு பாருங்க. அவன் உள்ள என்ன சொல்லும் தெரியுமா? எதுக்குங்க சாகணும், நான் இன்னும் இளமையா இருக்கிறேன், 7 மணி நேரம் இன்னொரு கல்யாணமும் கட்டிக்கொள்வேன் என்றுவான். என் இளமை ஊஞ்சல் ஆடுது என்றுவான். விரும்புவான், வாழத்தான் விரும்புறான். சக்கராத்தில் இருக்கிறவனுக்கு கூட மௌத்தா போறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கே இயலாவா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கே இயலாவா? எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறான் என்றா, அந்த ஏன்சன் பிரமிட்கள்ல என்ன யோசிச்சான்? மரணிக்காமல் அமரர்களாக நாங்கள் வாழ வேண்டும், மரணமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கு என்ன மருத்துவம் உண்டு? ஆய்வு செய்தார்களா இல்லையா? ஆய்வு செய்தானுங்க, பிரமிடுக்குள்ள போட்டான். கடைசியில் என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு? நீ செத்து தான் தொலைவாய், ஆனா உண்ட உடம்ப கெட்டு போகாம பாதுகாக்கலாம். மம்மீஸ்களை உருவாக்கி உண்ட உடம்ப கெட்டு போகாம பாதுகாக்கலாம். இதான ரிசல்ட், ஃபைனல் ரிசர்ச்ல ரிசல்ட்டா வந்துச்சு. இப்போ வாழ தானே விரும்புறான் எல்லாரும். ஆனா ரசூலா சொல்றாங்க, இல்ல, ஒரு கிழவண்ட மனசு கூட உலகத்தை நேசிக்கிறதுல, அது வேணுமே, இது வேணுமே, அப்படி நடக்கணுமே, இப்படி நடக்கணும். அதான் டிக்டாக்ல வயசுகள் எல்லாம் ஆடுது. முஸ்லிம் அல்லாதவர்கள் செஞ்சா அது அவங்களோட மார்க்கம், அவங்களோட சம்பிரதாயம், அவங்களோட கலாச்சாரம். ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் ஒரு ஒரு ஜவுஃபர் நானா ஆடுறாருன்னு வைங்க, இந்த ஜவுஃபர் நாண்ட புள்ளையிலெல்லாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? பாப்பா வந்து டிக்டாக்ல பைத்தியகாரமாய் காலை ஆட்டுறான், ஒழுங்கா ஆடவும் தெரியல, காலை உதறான், உதறலே வந்து ஹார்ட் வந்துடலாம் அவனுக்கு, சுகர் பிரஷர் எல்லாம் இருக்குது, மருந்துக்கு வேற காசு செலவழிக்கிறோம். இவன் எங்களோட குடும்பத்திட மானத்தையும் வாங்குறான், இஸ்லாத்திட மானத்தையும் வாங்குறான். சுபைதாத்தா வந்து முந்தானியை போட்டுக்கொண்டு ஆடுது, முந்தானி தலையிலையும் இல்லை, நெஞ்சிலையும் இல்லை, எங்கேயோ தொங்கி கொண்டு இருக்குது. கிளவி வேற, பல்லும் கீழே உழுது, டிக்டாக்ல வந்து ஹிஹின்னு சிரிக்குது. இதை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது, பயமா இருக்குது. இதை நினைச்சு குடும்பத்தில் உள்ளவங்க சொல்ற இல்லையா, ஏன் இளவு பிடிச்சவங்களே இதை செய்யாதீங்க, எங்கட சமூகத்துக்கு கேவலம் இது, எங்கட மார்க்கத்துக்கு இது கேவலம், உண்ட மறுமைக்கு இது கேவலம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? குடும்பமே சேர்ந்து ஆடுறாங்களே, எவ்வளவு கெட்டு போகுதுன்னு பாருங்க. இந்த டிக்டாக் ஆப்பை வந்து பல ஊர்களில் வந்து பல நாடுகளில் தடை செஞ்சதுக்கு காரணம் இதுதான். மனநோய், மனநோயோட உச்சகட்டம். முஸ்லிம்கள் இதில் மூழ்கும் பொழுது சிலதுகள் வந்து ஆடுது, அந்த புறத்து மகாராணி என்று பாட்டு படிக்குதுவள் இஜாபை போட்டுக்கொண்டு. நீ அந்த புறத்தில் மகாராணி ஆகிறியா? அந்த புறத்தில், அந்த புறம் என்றா என்னது? வேசிகள் இருக்கிற இடம் தானே. அங்க போயிட்டு வந்து மகாராணியா நீ இருந்தா, நீ தான் அந்த புறத்தில் 1 நம்பர் வேசியாக போறியா? அந்த புறத்து மகாராணியாகி இதை படிக்குது, அது ராகமம், இப்படி என்று கொண்டு உடம்ப வளைச்சு கொண்டு 1-2 வருங்கள் டிக்டாக்ல. இவங்களோட குடும்பங்கள் வந்து மறுமைக்காக வாழ்றீங்களா நீங்க? எதுக்கு அப்ப நீங்க ஹிஜாபை போட்டு இருக்கிறீங்க? அல்லாட சட்டம் சுட்டி தானே, அல்லா மறுமையை பத்தி பேசுறானே. இந்த மறுமையை பத்தி நீங்க யோசிக்கிறது இல்லையா? இதை யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்ப இந்த மாதிரி இளமை வயதானவர்கள் கூட இந்த விஷயத்துல இளமையா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. காரணம் உப்புத் துனியா. ரசூலா சொல்றாங்க, கியாமத் நாள் நெருங்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? யூசிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கசாத்திஹா. உணவு உண்பவர்கள் உணவு தட்டை நோக்கி அழைப்பதை போன்று, எப்படி ஒரு ஒரு வெறி பிடித்த ஒரு வேட்டை பிராணி தன்னுடைய இரையை நோக்கி வேகமாக பாய்ந்து விடுமோ, அது போன்று வெறி பிடித்து உங்களை நோக்கி மக்கள் பாய்வார்கள். முஸ்லிம்களை நோக்கி இஸ்லாம் அல்லாத சமூகம் வெறி பிடித்த நாய்களை போன்று நம்மளை நோக்கி வருவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபகால காயிலுன், ஒருவர் கேட்கிறார், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வின் தூதரே, அந்த நாளில் நாங்கள் கொஞ்சம் பேர் இருப்போமா? ஏன்னா சுத்தி வளைச்சு எங்களோட உணவு தட்டுக்கு பாயிற மாதிரி வெறி பிடிச்சு பாயிறாங்கண்டா, நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் நம்ம சூழ்ந்து கொள்வாங்களா என்று கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, பல் அன்தும் யௌமைதின் கசீருன், இல்ல, அந்த நாட்களில் நீங்கள் அதிகமானவர்களாகவே இருப்பீர்கள். வலாகின்னகும் உஸாஉன் கஉஸாஇ ஸைலி, ஆனால் நீங்கள் கடலில் நுரைகளை போன்று நீங்கள் அதிகமான அளவில் பிரிந்து கிடப்பீர்கள். பிரிஞ்சு பிரிஞ்சு நாசமா போயிருப்பீங்க, இயக்கங்களா பிரிஞ்சிருப்பீங்க, கொள்கை கோட்பாடுகளா பிரிஞ்சிருப்பீங்க, முஸ்லிம் உம்மத்து துண்டு தூளாக்கப்பட்டிருக்கும், எதிரிகள் திட்டமிட்டு அதை செய்வார்கள். அதான விஷயம். எல்லாரும் அப்ப எங்களுக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு குழு தானே, நீங்கள் ஒரு இயக்கம் தானே. ஆமா,
ஒரு குழு தான், ஒரு இயக்கம் தான். என்ன சொல்றோம்? அல்லாஹ் சொன்னதை கேட்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் இதுதான் பொதுவான கான்செப்ட் எல்லாருக்கும். எல்லாம் கலிமால ஒத்துக்கொண்டது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க ஒத்துக்கொண்டது, எல்லா பிரிவுகளும் ஒத்துக்கொண்டது இதுதானே. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம் என்று எல்லாரும் வாங்க. அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஏன் போறீங்க? இதுல தானே நீங்க பிரிஞ்சு கிடக்குறீங்க. அப்போ ஒண்டா இருக்க மாட்டாங்க. கடல் நுரைகள் எவ்வளவு நுரை இருக்கும் கடல்ல? 7 கடல்கள், பெரிய 7 கடல்கள் இருக்குது. அந்த 7 கடல்ல எத்தனை நுரைகள்? அந்த மாதிரி நீங்க கூட்டம் கூட்டமா, குழு குழுவா பிரிஞ்சு கிடப்பீங்க. வல யன்ஸஅன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும். அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்கள் மீது உள்ள அந்த நல்ல எண்ணத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். நீக்கிவிட்டு எந்த மாதிரி அல்லாஹ் ஆக்குவான்? உங்களுடைய உள்ளத்துல வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன, உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹன் என்ற ஒரு நோயை ஏற்படுத்துவான். வஹன் என்ற ஒரு நோய் வந்து நிற்கும். அப்ப கேட்கிறாங்க திரும்ப, ஃபகால காயிலுன், மீண்டும் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வமல் வஹனு, வஹன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுப்பு துனியா வ கராயியத்துல் மௌத், துனியாவை நீங்கள் நேசிப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். சரியா? அல்லாஹ் எப்படி வேதக்கார சமூகம் மௌத்தை வெறுத்து துனியால 1000 வருஷம் வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்களோ, அதே தலையெழுத்து முஸ்லீம் சமூகத்துக்கு வரப்போகுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா? துனியாவை நாங்கள் நேசிப்போம், துனியால நல்லா இருக்கணும், வீடு வாசல் கார் பங்களா, வசதியான சாப்பாடு, வசதியான உடுப்பு, அலங்காரங்கள், ஆபரணங்கள், இதுதான் வேணும். மறுமை அது கொஞ்சம் எடக்கடை யாசின் ஓதிக்கொண்டா போதும், எடக்கடை தலைப்பாத்தியா ஓதிக்கொண்டா போதும், எடக்கடை திக்ர் மஜ்லிஸ்களை வச்சு கொண்டா போதும் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறோம். மொத்தமா நம்முடைய வாழ்க்கை மறுமைக்காக ஒருத்தன் வாழ்றேன்னு வைங்களேன், அவனை சைக்கோ வேண்டுவாங்க. பாருங்க, இந்த எல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல தாடியை வச்சு கொண்டு நபி வழியான்னு கேட்டா கிழவன் மாதிரி இருக்கிறான்டுவாங்க. உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, இவன் ஒரு கொள்கை கோட்பாடு என்று வச்சுக்கொண்டு அலால் ஹராம் என்று சொல்லிக்கொண்டு கிழவன் மாதிரி பொழைக்க தெரியாதவங்க இதுதானே சொல்லுவாங்க மார்க்கத்தோட வாழ்றவங்களை பார்த்து. அப்ப இந்த துனியா மீது மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும் தான் இந்த வஹன் என்ற நோயை ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? மிச்சம் கவனமா இருக்கணும். மரணத்தை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக, துனியாவை தேவைக்கு பயன்படுத்தணும். ஒரு வாகனத்தில் நாங்க பயணிக்கிறோம் என்றால் விண்ட்ஸ்கிரீன் தான் முக்கியமானது. விண்ட்ஸ்கிரீன்ல தான் நாங்கள் எதிரில் வரக்கூடிய எங்களோட பாதையை பார்க்குறோம். நாங்கள் செல்லும் பாதையையும் எதிரிலிருந்து வரக்கூடிய பாதை ரெண்டையும் நாங்கள் விண்ட்ஸ்கிரீன்ல தான் பார்ப்போம். அப்போ மெயின் விண்டோ வந்து ஆகிரத்தா இருக்கக்கூடியது விண்ட்ஸ்கிரீன். அதுதான் எங்களோட இலக்கு, எங்களோட பயணம். நாங்கள் பார்க்குற பார்வை ஆகிரத்தா இருக்கணும். சைட் மிரர் 2 இருக்குமே, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை சின்னதாக வச்சிருப்பான். எதுக்கு? லெஃப்ட் டைம் ரைட் டைம் பார்க்கணும், ஏதாவது வந்து க்ராஸ் ஆகுதான். இந்த மாதிரி உலகத்தில் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடக்கடை திரும்பி கொள்ளணுமே தவிர, வாகனம் ஓட்டுறவன் சைட் கண்ணாடியை பார்த்து கொண்டே வாழுவானா போனா அவர் போக வேண்டியதுதான். விண்ட்ஸ்கிரீனை பார்த்து தான் அவன் ஓட்டுவான். சைட் மிரரை எதுக்கு பார்ப்பான்டா? தேவைக்கு. இந்த மாதிரி தேவைக்கு உலகத்தை பயன்படுத்தி கொண்டு முழு இலக்காக ஆகிரத்தை நோக்கி நாங்கள் போறோம்டா, ஆகிரத்துக்கு நாங்கள் போறோம் என்றாலே மௌத்தை விரும்புகிறோம் என்று அர்த்தம். ஏன் தெரியுமா? மௌத்து திடீரென்று வரும். எப்போ வரும் என்று தெரியுமா? இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறனா, பேசுகிற இடத்துல பட்டண்டு போகலாமா இல்லையா? உறுதி இருக்குதா? உத்தரவாதம் இருக்குதா? 100 வருஷம் ஒருத்தர் வாழ்வாரண்டி யாருக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டுச்சு? தர்க்கம் இல்லை. குழந்தையா இருக்கலாம், கை குழந்தையா இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், நடுத்தர வயசில் இருக்கலாம், இளைய வயசில் இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எந்த நேரம் சொல்ல இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மரணத்தை பிடிச்சு கொள்ளும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸையதா, நீங்க கடுமையான இரும்பு கோட்டைகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களை மரணம் தழுவிக்கொண்டே தீரும். அதனால மரணத்தை விட்டு உங்களுக்கு தப்பிக்கவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதை நினைச்சு நாங்க என்ன செய்யணும்? வாழணும். அதை நினைச்சு கொண்டு நாங்க வாழணும் என்றதுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க. என்ன வழிமுறைன்னு சொன்னா, நீங்க மௌத்தை நினைவுபடுத்தி கொண்டு வாழுங்க. அதுக்கு சில வழிகள் உண்டு. மௌத்தை நினைவுபடுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத்தி,
உங்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதை அதிகமாக நினைவு கூறுங்கள். யானில் மௌத்த, மௌத்தை மரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்போ மௌத்தை நினைச்சு கொண்டு வாழ்ந்த ஆசாபாசம், உலகம் மீதிக்கிற மோகம் கண்ட்ரோல் ஆகிரும். அதுக்கு ரசூலா ப்ராக்டிக்கலாக என்ன சொன்னாங்கடா, ஃபசூருல் குபூர, கபறுகளை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள், கபறுகளை போயிட்டு பார்க்கணும். ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத்த, அது மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும். நம்மாக்கள் என்ன செய்வாங்கடா, கபரை தரிசிப்பான், யாராவது வஃபாத்தான நேரத்தில் தான் போவாங்க. அப்படி இல்லாமல் கபருக்கு போகிறதா இருந்தால் பெருநாள் நாளில் போவாங்க. பெருநாள் தொழுகை முடிஞ்சு ஒரு மைதானத்தை கடந்து வர இயலாது, மையவாடியை ஓஹோன்ற டிராஃபிக்காக இருக்கும். என்னென்னு பார்த்தா எல்லாரும் கபூரில் போயிட்டு மௌத்தா போனவங்களுக்கு துவா செஞ்சுட்டு வருவாங்க. இப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிக்குதா? பெருநாள் தினத்தை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு, நீ பெருநாள் தினத்தில் துவாட பரக்கத்து இருக்குது, பெருநாள் தினத்தில் மட்டும்தான் இருக்குதா? வேற நாட்களில் இல்லையா? ரசூலுல்லாஹ் அடிக்கடி எங்களுக்கு கபருக்கு போக சொன்னது, அவங்களுக்கு நாங்கள் எங்கே இருந்தும் துவா செய்யலாம். மரணித்தவர்களுக்கு வீட்டில் இருந்தும் துவா செய்யலாம். கபருக்கு போயிட்டு அவங்களோட கபருக்கு பக்கத்தில் இருந்து துவா செய்ய முதல்ல எங்களோட கபரு சிஸ்டமில் மையவாடி முறைப்படி ஒரு மையத்தை அடக்கினா அடுத்த மையத்தை அந்த கபரில் எப்போ அடக்குவான்? ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் போல் டைம் எடுத்தான், இப்போ 3-4 மாதத்தில் அடக்கி விட்டுருவான். எலும்புகள் அங்கங்கே மிஞ்சிருந்து அப்படி தூக்கி அப்படி குப்பையில் போட்டுருவான். திரும்ப குழியை தோண்டும் போது ஒரு ஜனாசாவை வச்சு அட எலும்புகள் அம்பிட்டுச்சண்டு வைங்க, அதை ஓரமாக்கி எடுத்து ஒரு குப்பையில் போட்டுருவான். ஒரு குழியை தோண்டி அதில் போட்டுருவான் தனியாக எலும்புகளை மட்டும். ஒரு மையவாட்டில் ஒரு கபரு குழியில் இன்னொரு ஜனாசாவை குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 6 மாதத்துக்குள்ள, அதிகபட்சம் ஒரு 6 மாதமே நினைக்கிறேன், உள்ளே போட்டுருவாங்க. இவன் போயிட்டு என் வாப்பட கபூர் அணிந்தால் வாப்பட கபூராக இருக்கும், வேற யார்ட்டையாவது கபூர் இருக்கும். இப்போ வாப்பட கபூர்ன்றதுக்கு எழுதியெல்லாம் யாருக்கும் வைக்கல. அந்த காலத்தில் தர்கா கட்டி வச்சான். தர்கா கட்டுறது மார்க்கத்தில் இல்லை, அது சில அவுலியாக்கள் மகான்கள் 2 பேர்களை தான் வச்சாங்க. ஆனால் பொது மையவாடியில் குடும்ப உறவினர்களை வைக்கிறதுல கபர் ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் பொது மையவாடி, அது எல்லாருக்கும் அந்த கபர் உண்டு. ஒரே கூலியில் பல பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். அப்போ அங்கே போயிட்டு நின்று துவா கேட்டால் தான் அவங்களுக்கு கிடைக்குமென்றது இல்லை. அது வீட்டில் இருந்தும் கேட்கலாம், ரோட்டில் இருந்தும் கேட்கலாம், நினைவு வரும்போதெல்லாம் கேட்கலாம், எந்த இடத்துலையும் கேட்கலாம். ஆனால் கபருக்கு ரசூலுல்லாஹ் ஏன் போக சொல்கிறாங்க தெரியுமா? ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத்த, அதுதான் மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும். கபருக்கு போகும்போது மௌத்து நினைவுக்கு வரணும், பயம் வரணும். இந்த பாலடைஞ்ச இடங்களை பார்க்கும்போது இதுக்கா இவ்வளவு நாள் நாங்கள் ஆசைப்பட்டோம், இவ்வளவு தானே எங்களோட தலையெழுத்து. அலெக்சாண்டர் மகாவீரர் எப்படி மிகப்பெரிய பலசாலியாக வாழ்ந்தும் பெரிய போர் செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கடைசியில் அவருடைய ஜனாசாவை எடுத்து போகும்போது காஃபிர் தான், அவன் மையத்தை எடுத்து போகும்போது 2 கையை வெறுங்கையோட வெளியே வைக்க சொன்னாங்க பொட்டியில். உடம்பு அப்படியே ஃபுல்லாக அடக்கி பொட்டியில் வச்சு கை 2 மட்டும் வெளியில் வெறுங்கையை காட்டுங்கண்டாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. அது என்னண்டா, இவ்வளோ பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நான் மௌத்தா போகும்போது ஒன்றும் இல்லாமல் தான் போவேன்ன்றது எல்லாரும் விளங்கட்டும். இதுதான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் இதை விட அழகா சொல்றாங்க நமக்கு. கபருக்கு போ, ஒரு அலெக்சாண்டர் இல்லை, பல ஆக்களை பாரு எப்படி வாழ்றாங்க, எப்படி அடக்கம் செய்யப்பட்டிக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்களா, எதுவுமே கையில் இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கை போலியான வாழ்க்கை. நாங்கள் எதுக்காக அலைகிறோம், எதுக்காக பாடுபடுறோம்? எங்களை ஏதோ திசை திருப்புது, எங்களோட உள்ளத்தை கவனத்தை ஏதோ திருப்புது. சைத்தான் எப்படி எங்களோட உள்ளத்தில் ஊசலாடுறான்ன்றதெல்லாம் அந்த கபரில் வச்சு விளங்கும், மையவாட்டில் வச்சு விளங்கும். அதை பார்க்கறதுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னண்டா, இப்போ இருக்கிற கபறுகளுக்கு மையவாடிகளுக்கு போனால் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போன மாதிரி இருக்குது. பேராதரிங்க பொட்டானிக்கல் கார்டனுக்கும் விக்டோரியா பார்க்குக்கு போன மாதிரி தானே இருக்குது. பூ மரத்தை நாட்டி அழகாக வச்சு பச்சையும் சிவப்பும் வெள்ளையும் ரோஸும் என்று எல்லா பக்கத்துலையும் பூ மரத்தை பார்க்கும்போது மௌத்தை பற்றி பயமாக வரும். அழகான ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஃபீலிங் ஆக்குறாங்க. எதை எப்படி வைக்கணும்ன்றது நம்ம ஆக்களுக்கு விவஸ்தையே இல்லை. இப்போ நீங்கள் ஜன்னத்துல் பக்கியை பார்ப்பீங்க மதீனால. மதீனாவுக்கு போனால் மஸ்ஜிதுன் நபவிக்கு இடது பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு மையவாடிக்கு. அங்கே பாலைவனம் என்றதுனால மரமட்டை இருக்காதுன்னு வைங்க. ஆனால் எப்படி வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது பயந்துருவோம். வெட்ட வெளி எதுவுமே இல்லை, பாலடைஞ்ச இடம், பார்க்கும்போது ஒரு பயம் வரும். இந்த பயம் வரணும். இந்த பயம் வந்தால் நாங்கள் மௌத்தை நினைப்போம் என்றதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு சொல்லி தர்றதை நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி நாங்கள் மௌத்தை பற்றி நினச்சி வாழணும். மௌத்திலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு இல்லை.
அல்லாவை தவிர மற்ற அனைவரும் மரணிப்பார்கள். அல்லாஹ்க்கு மரணம் இல்லை. அல்லாஹ் மௌத்தா போறவனா? அவன் ஆரம்பமும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன். உவல் அவ்வளு வல்லாஹிரு, அவன்தான் ஆரம்பம், அவன்தான் இறுதி. அவன் காலத்துக்கு அப்பால் பட்டவன். பிறப்பும் இறப்பும் காலத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தான் இருக்கும். அவன் காலத்தை அவனே காலத்தை உருவாக்குறான். டைம் என்றதை உருவாக்கினதே அல்லாஹ் தானே. ஸ்பேஸை உருவாக்கினது அல்லாஹ் தானே. ஒரு பொருள் இல்லாம போகுதுன்னு சொன்னா அதுக்கு டைம் ஒன்றும் ஸ்பேஸ் ஒன்றும் இருக்கணும். அதான் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பிறகு வந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்ன தியரி. டைமும் ஸ்பேஸும் இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும், டைமும் இல்லாமல் போயிடும். எண்டு, ஸ்டார்டிங் எண்டிங் வரும். பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாத நித்திய ஜீவனாக இருப்பவன் அல்லாஹ். அது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். 3வது அத்தியாயத்தில் 2வது வசனம், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் தான் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவன். இதே ஆயத்துல் குர்சிலேயும் அல்லாஹ் இதே சொல்றான், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் தான் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான். 25வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதவக்கல் அலல் ஹய் இல்லதி லா யமூத். மௌத்தே இல்லாத என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது தவக்கல் வையுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 55வது அத்தியாயத்தில் 26, 27 குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியில இந்த அண்டத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல்லிக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் மிகுந்த உமது இறைவனுடைய முகமே நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லாமே மௌத்தா போறவங்க அல்லாஹ்வை தவிர. ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க, மௌத்தாகிட்டாங்க. மௌத்தா போ கூடியவர் அல்லாஹ் சொல்லிட்டான். 21வது அத்தியாயத்தில் 34வது வசனத்துல, வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கபலிகல் ஹுல்த, நபியே உமக்கு முன்னாடி நாங்க எந்த மனிதனுக்கும் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை. அஃப இம்மித்த ஃபஉமுல் ஹாலிதூன், நீங்க மௌத்தா போனா அவங்க நிரந்தரமா இருப்பாங்களா? நீங்களே மௌத்தா போவீங்க, அவங்க நிரந்தரமா இருப்பாங்களா? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நீங்களும் மரணிக்க கூடியவரே அவர்களும் மரணிக்க கூடியவர்களே என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாவும் மௌத்தா போவாங்க, மௌத்தாயினாங்க. நபிமார்களும் மரணிக்க கூடியவர்கள், மரணித்து இருக்கிறார்கள். யாருக்கும் மரணத்தில் விதிவிலக்கு இல்லை. ஆனா மரணத்தில் தற்காலிக விதிவிலக்கு சிலருக்கு இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உசுரோட தான் இருக்கிறாங்க, அவங்க மௌத்தா போகலையே. ஆனா மௌத்து இல்லாம ஆகாது. அவங்க நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவங்க. அல் மசி, நீண்ட ஆயுள் வழங்கப்பட்ட ஒருவர், மீண்டும் வருவாங்க உலகத்துக்கு, ஒரு நாள் மரணிப்பார்கள். விதிவிலக்கு இல்லை, தற்காலிகமா விதிவிலக்கு. கொஞ்சம் ஆயுள் கூட எக்ஸ்ட்ரா ஆயுள் வழங்கப்பட்டிருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 வேண்டாம், அவர் இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இவங்க சொல்ற கணிப்பு படி பார்த்தா 2000 வருஷம். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குதே தவிர அவங்களும் மௌத்தா போவாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் உசுரோட வாழ்றதா நம்ம மக்கள் சொல்றாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்துன் நபி என்றுவாங்க. ஹயாத்துன் நபி என்றா உயிரோடு வாழக்கூடிய நபி. அவங்க காபத்துல்லால தான் அவங்களை இனம் காணுவாங்க. எனவே முசாஃபா செய்யும் போது இந்த கட்ட விரலை நசுக்கி பார்ப்பாங்க. கட்ட விரல்ல எலும்பு இல்லாட்டி அதுதான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்று எவனோ சொல்லி கொடுத்து ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுறது. எல்லாரும் முஆனக்கா செய்யும் போது லேசா இப்படி தடவி கொள்றி, மதீனால மக்கள் வைக்கிற அரபிகளை தடவி பார்க்குற ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். அதெல்லாம் இல்லை, எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் வாழ்கிற எல்லாமே மௌத்தா போயிட்டாங்க. இந்த நிமிஷத்தில் யாருமே இப்போ வாழக்கூடிய எல்லாருமே ஒரு 100 வருஷத்தில் மௌத்தா போயிட்டுருவாங்கன்றாங்க. அப்போ ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமும் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. ஆனால் தஜ்ஜாலுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் விதிவிலக்கான ஆயுள். தஜ்ஜால் மசி, தஜ்ஜால் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மசி, 2 பேரும் மசியண்டா நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டிருக்குது. அவங்க வருவாங்க, தஜ்ஜாலை கொலை செய்யறதுக்காகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜாலை கொலை செஞ்சுட்டு ஆட்சி புரிஞ்சுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களும் மௌத்தா போவாங்க. ஆனால் மரணத்திலிருந்து நிரந்தரமான விதிவிலக்குள்ளவர்களாக அல்லாஹ் யாரை மாக்கல, எல்லாம் மௌத்தா போகிறோம். அப்போ இது பள்ளிச்செண்டு உள்ளங்கை நெல்லிக்கனி, பள்ளிச்செண்டு தெரிகிற உண்மை. விஷ பாட்டில் இருக்குது, குடிச்சா செத்துருவோம் என்று தெரிகிறது எவ்வளோ உண்மையோ, அதே போல அதை விட உறுதியான உண்மை மண்டே போட போகிறோம். அந்த நினைப்புல இருக்கிறோமா? அந்த எண்ணத்தோட வாழ்கிறோமா? அதை யோசிச்சு கொண்டு நடக்கிறோமா? இல்லை. அதனால் அன்பிற்குரியவர்களே, இன்று ஆரம்ப உரையில் இந்த மரண சிந்தனையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மரண சிந்தனையோடு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தொடரணும். ஆகிரத்துக்குரியவர்களாக நாங்கள் வாழணும், மறுமையை நேசித்து வாழணும், மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் நல்ல அமல்கள் செய்யணும், பாவங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய நல்ல காரியங்களில் ஈடுபட்டால்
மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றதை கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஒருத்தர் மரண அந்த தருவாயில் என்ன மாதிரி அவர் நடந்து கொள்வார், என்ன மாதிரி அந்த நிகழ்வுகள் நடக்கும், உயிர்கள் எப்படி பறிக்கப்படும், உயிர்களோட வகைகள் என்னன்றது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.